மனதால் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. சின்னாக்கள் ஸ்காலர்ஷிப்பும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் தான். அவங்க அதை ஒரு புஷ்பாத்தியா செய்வாங்க. இது அவங்களுடைய ஏஎலை நிர்ணயிக்கிற ஒரு வயசு. ஒரு பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். அதை ஆண்டவர் எடுத்து விட வேண்டும் என்று மன்றாடுவோமா? கண்களை மூடி கைகளை கும்பிட்டு மனதுருக்கத்தோடு சொல்லுங்க, இயேசுவே, உங்களுக்குள்ள எப்படி ஆவியானவர் அசைவாடினாரோ அப்படி இந்த பிள்ளைகளை நீங்க நிரப்பணும் என்று மன்றாடுங்க. குட்டீஸ், நீங்க அப்படி எல்லாரும் முழந்தாள் பண்ணிடுங்க. பிள்ளைகள் அவ்வளவு பேரும் முழந்தாள் பண்ணிடுங்க. இடைவெளி விட்டு முழந்தாள் பண்ணிடுங்க. நான் உங்கள் நடுவை கடந்து வருவேன். ஒரு நெஞ்சில கையை வச்சு சகோதரர்களே, உங்கள் இருதயத்தின் நல்ல எண்ணம் இந்த பிள்ளைகளை கடந்து போகட்டும். அம்மா அப்பா எங்களை படிப்பிச்சு ஆளாக்க எவ்வளவு பாடுபடுறாங்க. அவங்களை நாங்க டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஒரு வருஷம் இல்ல, 11.5 வருஷம் நாங்க நல்லா பாடுபட்டுக்கிறோம். அப்பா, அசைவாடும் தெய்வமே, பயப்படாதீங்க. அந்த இடத்துல நீங்க என்ன கதைக்கணும், என்ன எழுதணும், என்ன செய்யணும் என்பதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆவியை தருவேன் என்றீங்களே ஐயா. அதை இப்போது இந்த பிள்ளைகள் மீது நீ நிறைவாய் தங்க செய்கிறார். உடலில் உள்ள கலங்கள், இரத்தோட்டம், சுவாசம், செமிபாட்டு தொகுதி எல்லாம் சுகமாய் இருக்கும்படி நான் சொல்லிக்கிறேன். அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க இவர்களை. எல்லாரும் சேர்த்து பாடுங்க. உந்தனாவில் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க இவர்களை. பாடல்களாமாக்கள் சேர்ந்து பாடுறீங்களா? நிரப்பிடுங்க